பிரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கீங்க நம்புகிறோம். சந்தோஷமாக இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு யாராச்சும் உங்களை பார்த்து கேட்டால் நீங்கள் என்ன சொல்வீங்க? நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்வீங்க. ஆனால் உங்களை பார்த்து சந்தோஷமாக இருக்கீங்களா அப்படின்னு யாராச்சும் கேட்டாங்கன்னா உங்கள் ஆன்சர் என்னவாக இருக்கும்? கொஞ்சம் தடுமாறுவோம் டக்குன்னு சொல்கிறதுக்கு. ஏன்னா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கும் பொழுது எவ்வளோ நல்லா இருக்கும், எப்படி நல்லா இருக்கும்ல தான் நம்ம பெருசாக யோசிக்க மாட்டோம். நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லிடுவோம். ஏன்னா நல்லா இருக்கேன் அப்படின்றது நம்ம எல்லாருக்கிட்டையும் சொல்கிற ஒரு வார்த்தை. ஆனால் சந்தோஷமாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் யாரும் அப்படி கேட்கவே மாட்டாங்க நம்ம லைஃப்பில். அப்படி கேட்டாலும் டக்குன்னு அவங்களுக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்மக்கிட்ட ஆன்சரும் இல்லாமல் இருக்கும். ஆனால் உண்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவருடைய பிள்ளைகள் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கும்படி நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதும் மகிழ்ச்சியாக இருக்கிறதும் தான் உங்களுடைய பலன் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். நீங்கள் சந்தோஷமாக இருந்தாலே நீங்கள் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கலாம். நீங்கள் உங்கள் சொந்த குடும்பத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய சொத்து என்ன தெரியுங்களா? ஆரோக்கியம் தாங்க. உங்கள் பிள்ளைங்களுக்கு, உங்கள் கணவருக்கு, உங்கள் மனைவிக்கு, உங்கள் அப்பா அம்மாவுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய பெஸ்ட்டான ஒரு கிஃப்ட் என்ன தெரியுமா? உங்கள் ஆரோக்கியம். நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறது. அப்போ நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும்னு சொன்னால் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். அப்போ சந்தோஷமாக நான் எப்படிங்க இருக்கிறது? யாருமே என்னை சந்தோஷமாக வச்சுக்க மாட்டுறாங்க, யாரும் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்க மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் புலம்பிக்கிட்டு இருக்கலாம். இந்த உலகத்தில் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குறவங்கள விட உங்களுக்கு சந்தோஷத்துக்கு பதிலாக துக்கத்தை கொடுக்குறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. அதனால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்ததான சந்தோஷத்தை தக்க வைத்து கொள்ளணும். அதே நேரத்தில் நீங்கள் உங்கள் சர்க்கிளில் சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய மக்களை நீங்கள் சந்தோஷமாக வச்சுக்கணும். அப்படி வச்சு பாருங்கள், நீங்களும் சந்தோஷமாக இருந்து பாருங்கள். உண்மையாகவே நான் சொல்கிறேன், நீங்கள் ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பீங்க. ஒரு ஐயா, அவருடைய சுகர் லெவல், ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையின் அளவு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அவர் என்ன பண்ணாருன்னா, அதை உணர்ந்தார். நமக்கு ரத்தத்தின் சர்க்கரையின் அளவு ரொம்ப அதிகமாக இருக்குது, அதனுடைய சில சிம்டம்ஸ்லாம் அவருக்கு தெரியுது. கொஞ்சம் வயசான ஐயா, அவருக்கு அந்த அனுபவம் இருக்குது. ஒரு நாள் காலையில் என்ன பண்ணார், டாக்டர்கிட்ட போயிட்டு எனக்கு ரத்த பரிசோதனை பண்ணி பாருங்கள், எனக்கு என்னமோ என்னுடைய ரத்தத்தில் சர்க்கரையின் அளவு அதிகமாக இருக்குது போல் இருக்குது, அதனுடைய சில சிம்டம்ஸ்லாம் எனக்கு தெரியுது அப்படின்னு சொன்னாராம். டாக்டரும் அவரை பரிசோதனை பண்ணி, கரெக்டு தான், உங்களுக்கு ஒரு பிளட் செக்கப் எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பிளட்டில் சுகர் அளவு எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்களாம். பார்த்த உடனே ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்களாம். சுகர் அளவு 500க்கும் அதிகமாக இருந்துச்சான். ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்களாம். இவ்வளோ அதிகமாக உங்களுக்கு சுகர் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும் பொழுது அவர் சொன்னாரா, எனக்கு ஒரு மணி நேரம் கொடுங்க, 1 ஹவர் பொறுத்து நான் மறுபடியும் நான் பிளட் டெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரா, அந்த மருத்துவமனை, பெரிய மருத்துவமனையா, அந்த மருத்துவமனையில் இருக்கக்கூடிய அமர்ந்திருக்கக்கூடிய பேஷண்ட்டு, அங்கே இருக்கக்கூடிய ஸ்டாஃபு, அங்கே இருக்கக்கூடிய நர்ஸு, அங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லார்கிட்டையும் போயிட்டு என்ன பண்ணாரா, முன்னாடி அவங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ எல்லாரையும் பார்த்து சிரித்து, கை கொடுத்து, கை குலுக்கி, ரொம்ப சந்தோஷமாக, நல்ல சிரித்த முகமாக எல்லாருக்கும் ஒரு குட் மார்னிங் சொல்லி, எல்லாருக்கும் ஒரு வரவேற்பு கொடுத்து, எல்லாரையும் நலன் விசாரித்து, இவரும் ரொம்ப சந்தோஷமாகி கூட இருக்கக்கூடிய எல்லாரையும் சந்தோஷப்படுத்தினாரா. ஒரு மணி நேரம். அந்த 1 மணி நேரம் எல்லாருக்கிட்டையும் சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, ஆனந்தமாக பேசி, அறிந்தவர்கள், அறிமுகமானவர்கள், தெரிந்தவர்கள், தெரியாதவர்கள் எல்லாருக்கிட்டையும் நல்லா கலகலப்பாக நல்லா பேசிட்டு வந்துட்டு மறுபடியும் 1 ஹவர் பொறுத்துட்டு அந்த மருத்துவ பரிசோதனை செய்யக்கூடிய அந்த நபர்கிட்ட போயிட்டு எனக்கு மறுபடியும் சுகர் லெவல் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொன்னாராம். இப்போ டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்களாம். பார்த்துட்டு ரிசல்ட் பார்த்தா 500க்கும் அதிகமாக இருந்த அந்த அளவு இப்போ 120க்குள்ளே தான் காட்டுதான். அந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கான். அவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டாராம். யாரு? அந்த மருத்துவ பரிசோதனை செய்த, இரத்த பரிசோதனை செய்த நபர் ரொம்ப ஷாக் ஆகிட்டாராம். என்னங்க, 1 ஹவருக்கு முன்னாடி தான் எடுத்து பார்த்தோம், உங்களுக்கு 500க்கு அதிகமாக இருந்துச்சு, இப்போ பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, கரெக்டாக உங்களுக்கு என்ன லெவல் இருக்கணுமோ அந்த லெவலுக்கு வந்துருச்சு, அந்த அளவுக்கு குறைஞ்சிருச்சு, என்ன பண்ணீங்க, ஏது பண்ணீங்க? அவர் சொன்னாராம், நான் ஒன்றுமே பண்ணல, சந்தோஷமாக இருந்தேன், நான் சந்தோஷமாக இருந்தேன், மற்றவங்களை நான் சந்தோஷமாக வச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாராம். பாருங்களேன், எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குல்ல. இதுதாங்க நம்முடைய சரீர ஆரோக்கியத்தினுடைய காரியம்.
ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, மகிழ்ச்சியா இருப்பதே உங்கள் பலன், சந்தோஷமா இருப்பதே நம்முடைய ஆற்றல், மன மகிழ்ச்சியே நல்ல மருந்து அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. உங்கள் லைஃப்பில் கூட நிறைய மருந்து எடுத்துக்கிட்டு ஒரு இறுக்கமான மனநிலையோட உங்களையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு காயப்படுத்திக்கிட்டு உங்களை சார்ந்தவர்களையும் காயப்படுத்தி கஷ்டப்படுத்திட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்களா? இன்றைக்கி இதெல்லாம் விட்டுருங்க. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, நீங்கள் சந்தோஷமாக இருங்கன்னு, மகிழ்ச்சியாக இருங்க. ஏன்னா உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றக்கூடிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்கள் லைஃப்பில் உங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கார். ஆகவே சந்தோஷமாக இருங்க. நிச்சயமாக நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க.